சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் உள்ளோர்க்கும் எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே. அல்லேலூயா கீதம் பாடுவோம். இன்றைக்கு நம்முடைய தேவ செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எடுத்தவங்க வாசிங்க. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பெற்றுகிறார் என்று சொல்லிட்டு, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. வேதத்திலே அநேகர் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார் மலை பிரசங்கத்திலே, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று ஒரு பெரிய லிஸ்டே சொல்லப்பட்டிருக்கிறது. எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, அவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்றெல்லாம் சொல்லப்படும் பொழுது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதர்களும், இந்த பூமியிலே வாழ்கின்ற அத்தனை மனிதர்களும் ஒரு நாளிலே மரிக்க வேண்டும். அதன் பின்பு நியாய தீர்ப்படைய வேண்டியதுதான் நமக்கு எழுதப்பட்டுள்ள நியமம். இதை யாராலும் மாற்ற முடியாது. வேதம் திட்டமும் தெளிவாய் சொல்கிறது, ஒரே தரம் மரிக்க வேண்டும். ஆனால் பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மரணத்தை குறித்து இன்னொரு காரியத்தை சொல்கிறது. ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. அவனுடைய மரண நாளின் மேலும் அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு அவன் நீங்கி போவதும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒரு நாள் மரணத்தை சந்திக்கணும். அதை விடாதிருக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த மரணம் என்ற போரை விட்டு அவன் நீங்கியும் செல்ல முடியாது. அவன் ஒரு நாளிலே அதை சந்திக்க வேண்டும். இந்த வசனம் திட்டம் தெளிவாக அதை தான் சொல்கிறது. ஆனால் அந்த மரணம் எப்படிப்பட்ட, இங்கே கர்த்தருக்குள் மரிக்க வேண்டும், அதுதான் முக்கியம். பிலேயாம் ஒரு காரியத்தை சொல்வான். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக. நீதிமான் வாழ்வது போல் வாழ்வது ஒரு காரியம், நீதிமான் மரிப்பது போல் மரிப்பது ஒரு காரியம். தேவயக்காலம் என்று ஒரு பத்திரிகை உண்டு. அதை சாமுவேல் பாஸ்டர் சகோதரர் சாமுவேல் என்று ஒரு அருமையான ஐயா நடத்தி வந்தார்கள். அவருடைய ஊழியம் எல்லாம் இமயமலை பகுதி பக்கத்தில் தான். இமயமலை, திபெத்து, நேபாளம் இந்த பகுதிகளெல்லாம் சென்று டிராக்ஸ் ஊழியம் செய்வார்கள். அவர்கள் ஆத்மாவை குறித்து அதிகமாக எழுதி வருவார்கள். உலக பிரகாரமான காரியங்களை பற்றி அவருடைய பத்திரிகையில் அதிகமாக எழுதியிருக்காது. ஆத்மா முக்கியம், மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டு, அதை குறித்தெல்லாம் எழுதி வருவார்கள். ஒரு நாளிலே ஊழியத்தை எல்லாம் முடித்து விட்டு வீட்டிற்கு வந்தார்கள். முழங்கால் படியிட்டார்கள். அந்த நிலையிலே கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் எழுப்பினார்கள் முழங்காலில், அவர் எழுந்திருக்கவே இல்லை. அப்படியே கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் சேர்ந்து விட்டார்கள். எவ்வளோ பாக்கியமான ஒரு மரணம் அது! நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக. இரண்டாவது, அந்த பாக்கியவான்களுக்குள்ள மரணம் என்பது ஒரு இளைப்பாறுதல். மரணத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது? அது நித்திரை. இட் இஸ் அ ஸ்லீப். அது ஒரு நித்திரை. இந்த உலகத்திலே கண்ணை மூடுவோம், பரலோகத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே கண்ணை விழிப்போம். அதுதான். தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே மரணம் ஒரு நித்திரைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது.
பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். இப்போ எல்லாரும் நித்திரை பண்ணுவாங்க, அதான் இளைப்பாறுதல். ஒரு நாளிலே அவர்கள் எழுந்திருப்பார்கள். எழுந்திருக்கும் பொழுது சிலருக்கு நித்திய ஜீவன், சிலருக்கு நித்திய நீந்தை. இதை தான் பரலோகம் நரகன்றோம். தேவ பிள்ளைகள், தேவனுக்காய் ஆயுள் முழுவதும் பிரயாசப்பட்டவர்கள், எல்லா சோதனைகளிலும் விசுவாசத்தை மறுதலிக்காதவர்கள், தேவனுக்காய் வைராக்கியமாய்ந்தவர்கள் பரலோகத்திலே தேவ சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். ஆனால் துன்மார்க்கமாய் ஜீவித்து பாவத்தை தண்ணீர் போல் குடித்து என்னை யார் கேட்பது, என்னை தட்டி கேட்பவன் யார் என்று சொல்லி மனம் போல பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கொண்டிருக்கிற மனிதன் நரக அக்கினியிலே தள்ளப்படுவான். இதை தான் இந்த வேத பகுதி சொல்லு. நித்திரை தேவ பிள்ளைகளுக்கு இந்த மரணம் என்பது ஒரு நித்திரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார். அதை வாசிங்க. யோவான் 11:11. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். லாசருடைய மரணத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நித்திரை என்று தான் குறிப்பிடுகிறார். பிளஸி வாஸ்தா இங்கிலீஷில் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த வசனத்தின் முதல் வரி வாசிங்க. நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் துக்கியாதிருக்க, வாசிங்க அந்த பகுதியை. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களைப் போல, நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. நித்திரை அடைந்தவர்கள் என்றே தான் மரணத்தை குறித்து இந்த வேத பகுதியும் சொல்கிறது. அப்போ மரணம் என்பது எல்லாருக்கும் வரும். ஆனால் கர்த்தருக்குள் நாம் மரிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளாய் வாழ்ந்து தேவ பிள்ளைகளாய் மரிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வேத பகுதியின் 3வது பகுதி சொல்கிற வெளிப்படுத்தல் 14:13 அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். வேதம் சொல்கிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து கூட என்ன செய்யணுமா, நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்கணுமா. வார்த்தைகளை கூட கணக்கு ஒப்பிக்கணும்னா அப்படி நம்முடைய செயல்கள் கண்டிப்பாக ஆண்டவர் வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து ஒரு நாளிலே நியாயம் தீர்ப்பார். நாம் செய்த செயல்கள் ஒரு திரைப்படம் போல காட்டப்படும். நம்முடைய நன்மைக்காவது தீமைக்காவது ஏற்ற பலனை நாம் அடைவோம். ஆனால் சங்கீதம் 116:15 சொல்கிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. மரணம் எப்படி, மரணம் எல்லாருக்கும் வரும். ஆனால் எப்படிப்பட்டவர்களாய் மரிக்கணும்? தேவ பிள்ளைகளாய் மரிக்கணும். எப்படிப்பட்ட மரணம்? நீதிமான் போல் மரிக்கணும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனத்தில் பவுல் சொன்னாரே, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் அந்நாளில் அது எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் தந்தருளுவார். இந்த உலகத்தில் நம்ம கஷ்டம் வரும்போது என்ன நினைக்கிறோம்? வாழ்ந்ததை விட மறிச்சிட்டா நல்லா இருக்குமேலாம் நினைக்கிறோம். நிறைய நேரங்களில் கஷ்டம் உச்சக்கட்டத்தில் வரும்போது ஐயோ ஏதோ உலகத்தில் உயிரோடு இருக்கோம், செத்த நல்லமா இருக்கும். தேவ பிள்ளைகள் அப்படி புலம்பி இருக்கிறார்கள். எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே மோசே ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறான், என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொண்டு போடும்னு சொல்கிறான். அவன் ஆண்டவர் கொண்டு போட்டாரா? இல்லை. நம்ம ஜபத்தை ஆண்டவர் கேட்டிருந்தாங்க இருக்க யாருமே உயிரோடு இருக்க முடியாது. அநேகர் பல நேரங்கள் இப்படி புலம்பியிருக்கோம், உயிரோடு இருக்கிறவர் செத்தா நல்லா இருக்குமே, செத்துருக்கலாமே நினச்சிருக்கோம். ஆனால் ஆண்டவர் இப்போ மோசம் ஒரு காலத்தில் அப்படி புலம்புனான், என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுது என்னை கொண்டு போடணும். ஆண்டவர் பார்த்தாரு, இவன் ஏன் இப்படி புலம்புறான், இவன் கஷ்டப்படுறான், தனியாக இருந்து கஷ்டப்படுறான். உன் மேல் இருக்கும் ஆவியை 70 மூப்பர்கள் மேல் வைப்பேன், உன்னுடைய பாரத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி அவனை அவர் சாக விடவில்லை, வாழ வைத்தார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எலியா புலம்புகிறான், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல.
ஆண்டவர் உடனே எலியாவை எடுத்துக்கிட்டாரா? இதான் சான்ஸுன்னு இல்லையே. நீ போகும் தூரம் வெகு தூரம், எப்பா அவன் பாதை முடிஞ்சிட்டு நினைக்கப்பா, நீ செய்ய வேண்டிய பணி நிறைய இருக்குப்பா, இந்த உலகத்தில் நீ செய்ய வேண்டிய பாக்கி பணிகள் இருக்குப்பா. நீ யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும், நீ ஆசகையில் சிரியா மேலே ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், நீ எலிசாவும் ஸ்தானத்தில் ராஜாவை அபிஷேகம் பண்ணணும். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ என்ன போதும் நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு கிடக்க, உனக்கு இன்னும் நிறைய பணி இந்த உலகத்தில் நான் வச்சிருக்கிறேன் என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்துகிறார். யோபு பக்தனை பாருங்க, அவனுடைய வாழ்க்கை ஒரு வேதனையான வாழ்க்கை. எல்லாவற்றையும் இழந்துட்டான். முதலாவது சொத்துக்களை இழந்தான், வேலையாட்களை இழந்தான், 10 பிள்ளைகளையும் ஒரே நேரத்திலே சாக கொடுத்தான். அவன் என்ன புலம்புறான் பாருங்க. யோபு 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில், யோபு 6:8-9. என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதே தேவன் எனக்கு தான். வாஞ்சிக்கிறது என்னன்னு பாருங்க. நான் வாஞ்சிப்பது தேவன் எனக்கு தந்து, தேவன் என்னை நொறுக்க சித்தமாய், வாசி, என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். தாங்க முடியல வேதனை. ஐயா என் பிள்ளை போயிட்டான் ஐயா, ஒன்றும் தெரியாது அப்பாவி பிள்ளைங்க 10 பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்களே, என் வேலை காலக்கிலே வந்துட்டேன், சொத்துலாம் போயிட்டேன், என் உடம்புலையும் வியாதி வந்துட்டு, என் மனைவி தூஷிக்கிறாள, என்னை துன்பப்படுத்துகிறாள, ஓட்டை சுரண்டி சாம்பல் உட்காந்துட்டு இருக்கேன் ஐயா, நீ எனக்கு என்னையா அந்த உலகத்தில் இருக்குது, நீ இதெல்லாம் செஞ்சுட்டு துண்டித்து போடும், என்னை துண்டித்து போடுன்னு புலம்புறான். ஆண்டவர் அவனை துண்டித்து போடலை, அவன் உள்ளத்துக்குள்ளே ஒரு விசுவாசம் பிறக்கு. இப்படி பண்ண யோபு தான் சொல்கிறான். யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யோபு சொல்றான், யோபு 42:5, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. தேவாதி தேவன் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். செத்த நலவா இருக்குன்னு சொன்னவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். யோபு 42:10 சொல்கிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், அவனுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனியாக அவனுக்கு தந்தருளினார். அதே ஆசீர்வாதம் துக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். யோனா 4:3 யோனா புலம்புறான். யோனா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அவன் என்ன சொல்கிறான்? யோனா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு, அவன்கிட்ட பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. யோனாவே வளர்த்த நீ வளர்க்காத ஆமணக்கு செடி போகிறத பற்றி உனக்கு வேதனையாக இருக்க, வலதைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் அறியாத இந்த லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை நான் எப்படிப்பா கொல்லுவேன்? அவன் வேதனையை புரிஞ்சிக்கிட்டு அவனுக்கு பொறுமையாக விளக்கி அவனுடைய வேதனையை மாற்றுகிறார். தேவ பிள்ளைகள் ஆண்டவர் ஒரு நாள் சாக விட மாட்டார். அவருடைய வேலை வரும் வரை ஒரு மனிதனும் ஒரு பிசாசும் ஒரு வியாதியும் ஒரு சூழ்நிலையும் தேவ பிள்ளைகளுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளவே முடியாது. நம்முடைய சுவாசம் அவர் கையில் இருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் வேதம் சொல்லுடைய சுவாசத்தை கையில் வைத்திருக்கிறார். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ரெட்டடிற்கு பாதுகாப்பு தேவனுக்குள்ள மறைந்திருக்கு, கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கு. 2 காரியங்களை தியானித்து விட்டு நாம் முடிக்க இருக்கிறோம். முதலாவது, பாடுபட்ட தேவ பிள்ளைகளுக்கு தேவன் என்ன வைத்திருக்கிறார் பரிசாக? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். 2 கொரிந்தியர் 5:1 சொல்கிறது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இந்த வேளையில் 2 விதமான மரண நாட்களிலே நடந்த சம்பவங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, நான் புத்தகத்திலே வாசித்தேன். ஒரு தகப்பன் இருந்தார்கள், ஒரு தாயார் இருந்தார்கள், ஒரு மகன் இருந்தான். இந்த தாயார் நோய்வாய்ப்பட்டார்கள். தகப்பனும் மகனும் அந்த தாயார் உயிர் பிழைக்க வேண்டும் என்று கடுமையாக ஜெபித்தார்கள். அந்த கர்த்தருடைய சித்தம் வேறாக இருந்தது. அந்த தாயாரை அவர் தன்னுடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொண்டார். தகப்பனாலும்
மகனாலும் அந்த துக்கத்தை தாங்கவே முடியவில்லை. இந்த அடக்க ஆராதனை அவர்கள் ரணகலப்படுத்தினார்களாம். அந்த அடக்க ஆராதனை சென்ற ஒரு மனிதர் தன்னுடைய புத்தகத்தில் வேதனையோடு எழுதியிருந்தார். அவர்கள் சென்றார்கள், என் தாயாரை என் மனைவியை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு விட்டார் என்று சொல்லி வேதாகமங்களை எல்லாத்தையும் கிழித்தெறிந்தார்களாம். வசன போர்டுகளை உடைத்து போட்டார்களாம். பாடல் புத்தகங்களை கிழித்தெறிந்தார்களாம். நெருப்பிலிட்டு கொளுத்தினார்களாம். இது ஒரு அடக்க ஆராதனை. இன்னொரு அடக்க ஆராதனையை நான் கண்கால் பார்த்தது. பிளஸிங் யூத் மிஷனில் ஒரு அங்கிள் கௌரவ பணியாளராக பணியாற்றி கொண்டே ஹெட் மாஸ்டராக இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து வந்தார். அருமையை வயலின் வாசிப்பார்கள். வயலின் வாசிப்பார்கள். தெருவில் நின்று கொண்டு ஒரு கூட்டம் கூடிவிடும். அந்த கூட்டத்திற்கு ஆண்டவர் இயேசுவின் அன்பை சொல்வார்கள். நல்ல ஒரு தகப்பனார். அவர்களுக்கு ஒரு பெரிய பையன் இருந்தால், ஒரு சின்ன பையன் இருந்தால். அவங்க மனைவிக்கு லங்ஸில் ஒரு ப்ராப்ளம். அந்த சகோதரிக்காய் எல்லாரும் ஜெபித்தோம், நாங்களும் ஜெபித்தோம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் வேறாக இருந்த சகோதரி கர்த்தரை எடுத்துக்கொண்டார்கள் பரலோக ராஜ்யத்தில். பையன் ஒரு பெரிய பையன் இருக்கான், ஒரு சின்ன பையன் இருக்கான். அடக்க ஊர்தி சென்று கொண்டிருக்கிறது. இந்த அங்கிள் என்ன சொன்னாங்க தெரியுமா? சத்தமாக சொன்னார்கள், யாரும் அமரர் ஊர்தியை மறைக்காதீர்கள். அதில் உள்ள வசனங்களை பார்த்தாவது சில ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். யாரும் அங்கே நடந்து கொண்டிருக்கிற அமரர் ஊர்தியை மறைத்து விடாதீர்கள். அங்கே செல்லும் அங்கே எழுதப்பட்டுள்ள வசனங்களை பார்த்து ரோட்டிலே போவோர் வருவோரெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. தள்ளி தள்ளி செல்லுங்கள், அமரர் ஊதியை மறைத்து விட. அந்த துக்கத்திலும் கூட ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாரம் இருந்தது. தேவ பிள்ளைகள் எல்லாரும் நிறைய பேர் யூடியூப்பில் இதை கேட்டுட்டு இருப்பீங்க. மரணம் என்பது தேவ பிள்ளைகளுக்கு வேதனை தரும் அனுபவமாக ஒரு நாளும் இருக்க முடியாது. மரண பயம் இருக்குமா? எபிரேயர் 2:14-15 சொல்கிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். 2 காரணங்கள். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரைக்கும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். பிள்ளைகளைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இயேசு மாறியதற்கு காரணம் மரணம் கொண்டு வரும் பயத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக. என்னோடு கூட பிஷப்யூர் கல்லூரியில் ஜூனியராக ஒரு மாணவன் படித்தான். ஒரு பெரிய மிஷினரி இயக்கத்து தலைவர், அவர் முன்னாள் தலைவர், மறைந்த தேவ மனிதர் ஒருவருடைய மகன். அவன் வீட்டிலே அவனுடைய அண்ணனும் அவனுடைய தாயாரும் அடுத்தடுத்து மரணம் அடைந்து விட்டார்கள். இதையடுத்து இந்த தம்பியும் ஒரு மரண பயம் வாட்டியது. மற்றவர்களைப் போல இந்த கல்லூரி வாலிப நாட்களே அவன் மகிழ்ச்சியோடு காணப்பட மாட்டான். அவன் சோகத்தோடு இருப்பான், வேதனையோடு இருப்பான். அவன் உள்ளத்திலே மகிழ்ச்சியே இல்லாமல் இருந்தது. எவ்வளவு காலம் வரைக்கும் அந்த கல்லூரி நல்ல பிஷப்யூர் கல்லூரி, ஒரு நல்ல திருச்சி தஞ்சாவூர் சிஎஸ்ஐ திருமண்டலத்துக்கு உட்பட்ட ஆதீனத்துக்கு உட்பட்ட ஒரு நல்ல கிறிஸ்தவ கல்லூரி. 2 ரிட்ரீட் நடக்கும். ஆர்ட் செமஸ்டரில் ரிஜாய்ஸ்னு ஒரு ரிட்ரீட் நடக்கும். ஈவன் செமஸ்டரில் ஃபெட்டஸ் ஃப்ரீன்ற ஒரு ரிட்ரீட் நடக்கும். ஒரு ரிட்ரீட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் தன்னுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுத்தான். அதோடு மரண பயம் மாறியது, மகிழ்ச்சி நிறைந்தது. அவன் முற்றிலும் மாறி போனான். இதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அது மாத்திரம் இன்னொரு விஷயத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். மூடி பக்தன் அமெரிக்காவையும் ஐரோப்பா கண்டத்தையும் ஆண்டவருக்காக அசைத்த தேவ மனிதர். அவருடைய வாழ்க்கையில் இளம் பருவத்தில் இருக்கும் பொழுது அவரை ஒரு மரண பயம் வாட்டி வதைக்குமா. அவர் அவருடைய கோயில், அவருடைய ஊர் ஆலயத்தில் ஒரு வழக்கம் இருந்துச்சு. யார் இறந்தாங்களோ அத்தனை வயசுக்கு தகுந்த மாதிரி மணி அடிக்கும். 20 வயது வாலிபன் இருந்தால் 20 முறை மணி அடிக்கும். 60 வயது முதியவர் இறந்து விட்டார் என்றால் 60 முறை மணி அடிக்கும். 20 வயது வாலிபன் இறந்து விட்டான் என்றால் 20 முறை துக்கமணி அடிக்கும். அவருடைய வயது வாலிபர்கள் இறந்து அந்த துக்கமணி எடுக்கும்போது தான் ஒரு மரண பயம் ஒரு வாட்டி வதைக்குமா. எது வரைக்கும்? ஒரு நாள் மூடி பக்தன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுத்தார். அதன் பின்பு ஆண்டவருக்காய் ஓடி 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 உழைத்தார். ஆத்துமாக்களை அவருக்காய் ஆதாயம் பண்ணினார். ஒரு நாளிலே அவருக்கு மரணம் வந்தது. இதுதான் மரணம் என்றால் இனிமையானது, பூமி அகல்கிறது, பரலோகம் திறக்கிறது என்று சொல்லி மகிழ்ச்சியோடு ஒரு ஆண்டோடைய சன்னிதானத்திலே சேர்ந்தார். தேவ பிள்ளைகளுக்கு மரணம் என்பது ஒரு பயமே கிடையாது. ஆனால் உலக மனிதர்களை பாருங்கள். ஒனாசிஸ் என்ற ஒரு மனிதர் இருந்தார். இவர் இவருக்கு சொந்தமான எண்ணெய் கிணறுகள் இருந்தன, இவருக்கு சொந்தமான கப்பல்கள் இருந்தன. பெரிய கோடீஸ்வரர், அரசாங்கங்களுக்கே கடன் கொடுக்கும் வசதியுள்ள ஒரு பெரிய கோடீஸ்வரர். ஒரு நாளிலே அவருக்கு வயதாகிவிட்டது. ஐயோ நம்ம மறித்து விட்டோம், நம்ம சம்பாதிச்சதெல்லாம் யாருக்கோ போயிடுவோன்னு பயம் வந்துச்சு. அவர் ஒரு உயில் எழுதினார். என்ன எழுதினார் தெரியுமா? நான் இறந்து விட்டால் என்னை புதைக்கவோ எரிக்கவோ செய்யாதீர்கள். என்னுடைய உடலை பாடம் செய்து பக்குவப்படுத்தி பத்திரப்படுத்தி வைத்து விடுங்கள்.
என்றாவது ஒரு நாள் விஞ்ஞானிகள் இறந்தவர்களை உயிரோடு எழுப்பும் மருத்துவ கலையை கற்பார்கள். அப்பொழுது பாடம் பண்ணப்பட்ட என்னுடைய உடலை உயிர்ப்பித்து என்னை மீண்டும் வாழ வைத்து மீண்டும் அந்த கோடிக்கணக்கான சொத்துக்களை அனுபவிக்க வைத்து விடுவீர்கள். இப்படி செய்கிற பொறுப்பெடுக்கிற மனிதனுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தர இருக்குன்னு அவர் எழுதி வச்சுருந்தார். வயசாயிட்டு போக மனசு இல்லை. அந்த பணம், ஆஸ்தி, செல்வாக்கெல்லாம் யாருக்கோ போகுதேன்னு பதைக்கு உள்ளோம். ஆனால் தேவ பிள்ளைகள் மரணத்தை இனிமையாக எதிர்கொள்வார்கள். கடைசியாக நாம் இன்னொரு காரியத்திற்கு மறிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. எதற்கு மறிக்க வேண்டுமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு சாக வேண்டும். இந்த உலகத்திலே வாழும் வரை பாவம் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழுகிறோம். நான் அடிக்கடி வாலிப பையன்கிட்ட பேசும்போது சொல்லுவேன், எங்கள் காலங்களில் பாவம் செய்யணுன்னா நாங்கள் தான் தேடி போகணும். இந்த காலத்தில் பாவம் படுக்கையறைக்கே வந்துட்டு பல வடிவங்களில் வருது. முக்கியமாக செல்ஃபோன் வடிவத்தில் வந்துட்டு. ஒரு தங்கச்சி செல்ஃபோனை பார்த்துட்டே இருந்தா, அவன் அண்ணன் சத்தம் போட்டிருக்கான், கிணத்துல குதிச்சிட்டா. அவளை காப்பாற்ற போய் அவன் அண்ணனும் குதிச்சு 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அப்போது இந்த உலகம் பாவம் நெருக்கி கொண்டிருக்கிற பாவம். இந்த பாவத்துக்கு நாம் சாக வேண்டும் என்று வேதம் ஆலோசனை கொடுக்கிறது. அதான் பவுல் சொல்லுவார் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ எனில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், பாவங்களுக்கு செத்தேன், கிறிஸ்துவுடனே கூட இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஒரு நாளில் ஆண்டவர் சொல்லுவார், கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரி வைப்பேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. மத்திய 25ஆம் அதிகாரம் 21, 23 வசனங்களிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நாம் ஆண்டவர் பாவத்துக்கு சாக வேண்டும். நாம் கிறிஸ்துவனே கூட நம்முடைய பாவ வாழ்க்கை பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். நம்முடைய பாவ வாழ்க்கை சிலுவையில் அறையப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் புதிய மனிதனாய் வாழ வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனங்கள் ஆண்டவருடைய வருகையின் சில காரியங்களை குறித்து நமக்கு தெரிவிக்கிறது. அதை சொல்லி நான் நம்பிக்கையின் வசனங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் பெஸ்ட் இங்கிலீஷில் வாசித்த அந்த வேத பகுதி, அதை தமிழிலே மிகவும் நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு வேத பகுதி. இந்த பகுதியை வாசித்து நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஜெபித்து நான் முடிக்க இருக்கிறேன். அடுத்த பகுதிக்கு செல்வோம். 1 தெசலோனிக்கேயர் புது பைபிள்னால அழகாக போட்டிருக்கு பாருங்க. இயேசுவானவர் மரித்து 1 தெசலோனிக்கேயர் 4:13 முதல் 18, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. ஏன் துக்கிக்கக்கூடாது? ஏன் மற்றவர்கள் நம்பிக்கையற்றவர்கள் துக்கிக்கிறாங்க? அவங்க நினைக்கிறாங்க மரணத்திற்கு பிறகு அந்த மனிதரை நாம் பார்க்கவே முடியாது, அதனால தான் சில நேரம் அந்த பாடியை மூடுறதுக்கு முன்னால் கடைசி அப்பா முகத்தை பார்த்துக்கம்மா, கடைசி அம்மா முகத்தை பார்த்துக்கன்னு சொல்லுவாங்க. ஏன் நினைக்கிறாங்க? இனிமேல் இந்த முகத்தை நாம் பார்ப்பதே இல்லை என்று நினைத்து துக்குகிறார்கள். அதனால் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், இயேசுவானவர் பின்பு மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்கு நித்திரை இருந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அது கடைசி சந்திப்பு அல்ல. நாம் வாழ்ந்த வாழ்க்கை நிமித்தம் பரலோகத்திலும் நரகத்திலும் அவர்களோடு நித்தியமாய் வாழப்போகிறோம். அதுதான் இறுதி சந்திப்பு. 16ஆம் வசனத்தை வாசிக்க பாருங்க. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஒரு நாளிலே மரித்து அந்த சாந்தி நகர் கல்லறை தோட்டத்தில் வைக்கப்பட்ட அப்பாவை ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்க செய்வார்.
அன்று அவர்களை நாம் முகமுகமாய் பார்ப்போம். அவர்களை மாத்திரமல்ல, இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஆண்டவருடைய 12 சீஷர்கள், 12 கோத்திர பிதாக்கள், தீர்க்கதரிசிகள் அனைவரையும் முகமுகமாய் பார்ப்போம். தாவீதை பார்ப்போம், தானியேலை பார்ப்போம், யோசேப்பை பார்ப்போம், எஸ்தரை பார்ப்போம், எசேக்கியாவை பார்ப்போம், எசேக்கியா ராஜாவை பார்ப்போம். இதுதான் ஐயா நம்ம நம்பிக்கை. அப்புறம் ஏன் துக்கப்படணும்? மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல, ஒரு இடைவேளை. இடைவேளை முடியவும் அவளை அனைவரையும் நம்முடைய கோத்திர பிதாக்கள், ஆண்டவருடைய 12 அப்போஸ்தலர்கள், நமக்கு அன்பானவர்கள், என்னுடைய குடும்பத்தில் எத்தனையோ, எல்லாருடைய குடும்பத்திலையும் அப்படி தான், எல்லா பெரியவங்களையும் இழந்துட்டோம். எங்கள் குடும்பத்தில் அப்பா ஃபேமிலியில் எங்கள் அத்தமார் 3 பேரும் இப்போ இழந்துட்டோம், எங்கள் பெரியப்பா இழந்துட்டோம். ஆனால் இழக்கலை, அது நித்திய இழப்பு, அது வந்து பெர்மனண்ட்டான இழப்பு அல்ல. இந்த உலக வாழ்க்கைன்றது எப்படி? நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு லாட்ஜில் தங்குகிறோம், யாரும் நமக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்னா லாட்ஜில் தங்குவோம். பெர்மனெண்ட்டாக அந்த லாட்ஜிலே இருக்க போகிறது இல்லையே. நம்ம வேலை முடிஞ்ச பிறகு அந்த லாட்ஜை காலி பண்ணிடுவோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. we are citizens of heaven. உலக பிரகாரமாக தான் நம்ம இந்தியன் சிட்டிசன். ஆனால் we are ஆவிக்குரிய பிரகாரம் ஸ்பிரிச்சுவலாக we are citizens of heaven. அந்த 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 ஊரில் நம்ம வேலை முடிஞ்ச உடனே அந்த லாட்ஜை காலி பண்ணிவிட்டு நம்ம சொந்த வீட்டுக்கு வந்துடுவோம். அதே போல் பரலோகத்தில் நம்ம உலகத்தில் வாழ்கிறோம், ஆண்டவர் நியமித்த நாட்கள் வரை நம்ம இந்த உலகத்தில் வாழ்வோம். எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், எத்தனை பிசாசு சொல்லுவார், இயேசு நம்மோடு கூட இருப்பார். அத்தனையும் கடக்க உதவி செய்வார், அத்தனையும் ஜெயம் எடுக்க உதவி செய்வார். ஒரு மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். ஏசாயா 25:8 வேதம் சொல்லுது. அவர் நம்மோடு இருப்பார், எல்லா சூழ்நிலையும் இருப்பார். கடைசியில் மோட்ச ராஜ்யத்திலே நம்மை சேர்க்கும் மட்டும் நம்மோடு இருப்பார், நம்மோடு இருப்பார். நாம் ஜெபிக்கலாம். பீழ உண்ட மாலையே புகலிடம் ஈயுமே பாக்கம் பாட்ட அன்பின் பரம தகப்பனே, சமீபத்திலே தங்களுக்கு அருமையானவர்களை இழந்தது நிமித்தமாக துக்கப்பத்தோடு காணப்பட்டு யூடியூபின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்கு நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். எங்களை ஆறுதல் படுத்திய தேவன் அவர்களையும் ஆறுதல் படுத்தும். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொன்னீரே. சகல ஆறுதல்களின் தேவனே, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திய நம்பிக்கையை கொடுத்தரணும். நாங்கள் மரித்தவர்களை அதோடு முடிந்து விடுவதல்ல, ஒரு நாளிலே தேவ சன்னிதானத்திலே அவர்களை முகமுகமாய் சந்திப்போம். என்றென்றும் தேவ பிரசனத்திலே எங்களுக்கு அன்பானவர்களோடு மகிழ்ச்சியோடு நித்திய காலமாய் மரணமற்ற முடிவற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்ற நம்பிக்கைக்காக நன்றி. அதே நம்பிக்கையற்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தரணும். ஆறுதல் படுத்தும். சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோம். போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய். எல்லாருக்கும் நம் இயேசு. கிருபை என்றால் என்ன? தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் காட்டுகின்ற இரக்கம், தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் பாராட்டுகிற தயை,
கொஞ்சம் கூடவே தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இதை தான் நாம் கிருபை என்று சொல்லுகிறோம். எல்லாருக்கும் நம் இயேசு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான கிருபைகளை தாரும். அப்பா, வியாதியினால் பலவீனப்பட்ட நிலையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். எல்லாருக்கும்